ஆப்பிரிக்க கண்டத்தை அசைத்த ரெயின்ஹார்ட் ஃபோன்கே. ரெயின்ஹார்ட் ஃபோன்கே ஏப்ரல் 19, 1940 அன்று ஜெர்மனியின் கோனிஸ்பெர்க்கில் பிறந்தார். தான் 9 வயதில் இயேசுவினால் தொடப்பட்டு ஆப்பிரிக்காவிற்காக அழைக்கப்பட்டுள்ளதாக உணர்ந்தார். அவர் வேல்ஸில் உள்ள வேதாகம கல்லூரியிலும் ஜெர்மனியில் உள்ள ஒரு செமினரியிலும் இறையியல் பயின்றார். 1964 ஜெர்மனியில் போதகராக அபிஷேகம் செய்யப்பட்டார். 1967 அவர் தன் மனைவியான அன்னி என்பவருடன் லெசோத்தோவிற்கு ஒரு மிஷனரியாக புறப்பட்டார். அங்கே 7 ஆண்டுகள் சிறிய தேவாலயங்களில் ஊழியம் செய்தார். தனது ஊழியத்தின் ஆரம்ப ஆண்டுகளில் அவர் ஒரு கனவில் ஆப்பிரிக்க கண்டம் முழுவதும் இயேசுவின் இரத்தத்தை குறிக்கும் வகையில் சிவப்பு நிறத்தில் கழுவப்படுவதைக் கண்டார். இதுவே அவரது பிரம்மாண்டமான ஊழியம் ஆரம்பிக்க காரணமாக இருந்தது. 1974 அவர் கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்ற ஊழியத்தை நிறுவினார். ஆரம்பத்தில் சிறிய அளவில் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆனால் 1970களின் பிற்பகுதியிலிருந்து அவரது கூடாரக் கூட்டங்கள் மிக விரைவாக வளர்ந்தன. 1980களிலிருந்து ரெயின்ஹார்ட் ஃபோன்கே கால்பந்து மைதானங்களிலும் திறந்த மைதானங்களிலும் கிரேட் கேம்பெயின்ஸ் நடத்தத் தொடங்கினார். இந்த கூட்டங்களில் பல லட்சம் மக்கள் கூடினர். நைஜீரியாவின் லாகோஸில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரே பிரசங்கத்தில் 1.6 மில்லியனுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டதாகவும் ஒரே இரவில் 3.4 மில்லியன் பேர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டதாகவும் CFAN அமைப்பு பதிவு செய்துள்ளது. இது உலகின் மிகப்பெரிய நற்செய்திக் கூட்டங்களில் ஒன்றாகும். இந்த கூட்டங்களில் மக்கள் திரளாக குணமடைந்ததாகவும் அற்புதங்கள் நடந்ததாகவும் அவரது ஊழியத்தின் சாட்சிகள் உள்ளன. அவர் இவாஞ்சலிசம் பை ஃபயர், ஃபெய்த், த லிங்க் வித் காட்ஸ் பவர் உட்பட பல புத்தகங்களை எழுதியுள்ளார். 2017 நைஜீரியாவில் உள்ள லாகோஸில் ஒரு பெரிய பிரியாவிடை கூட்டத்தை நடத்தி ரெயின்ஹார்ட் ஃபோன்கே தனது பிரசங்க ஊழியத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெற்றார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு டேனியல் கொலண்டா போன்ற இளம் நற்செய்தியாளர்களை தனது வாரிசாக வளர்த்தெடுத்து உலகளாவிய நற்செய்தி ஊழியத்தை தொடர வழிவகுத்தார். டிசம்பர் 7, 2019 அன்று அவர் தனது 79வது வயதில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். ரெயின்ஹார்ட் ஃபோன்கே ஆப்பிரிக்காவில் கிறிஸ்தவத்தை வெகுவாக பரப்பியவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார்.